ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைமண்ட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்வீட் டைமண்ட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். 6 நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம காரம் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க இது. நீங்கள் வேணும்னா தீபாவளி கூட இதை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பல் பூண்டு, சின்னதாக இருந்தால் ஒரு 5 பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். எங்கள் காரத்துக்கு தக்கன நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம மைதா மாவு சளிச்சு எடுத்துக்கலாங்க. கடையில் வாங்குறனால மாவுகளை சளிச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதா மாவை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் நம்ம கடையில் வாங்குறனால. ஸோ இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டோம்னா அதில் எதுவும் இருந்தால் கூட நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ சளிச்சு எடுத்த பின்னாடி அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, எள்ளு சேர்க்க போகிறோங்க. கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்து இந்த மாதிரி கையிலே நல்லா தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் அரைச்சி அந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஒரு 3 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைகளே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்ட பின்னாடி தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்குறது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டேன். இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண பின்னாடி இதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை சேர்த்து நம்ம இது ஒரு சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டு பிசைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி நல்லா மொறுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் மாவுக்குள்ளேலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறின பின்னாடி எடுத்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தரையில் போட்டு தான் கட் பண்ணுறேன். ஈக்குவல் பீசஸாக பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு 6 பீஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் அளவுக்கு மாவை எடுத்துட்டேன். இப்போ இதில் லூஸ் மாவு, மைதா மாவு தான் பார்த்திங்கன்னா லூஸ் மாவு பார்த்திங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் போட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதை விட கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். மெல்லிசாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒன்று, ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். மூணாவது பார்த்திங்கன்னா நல்லா உப்பியும் வருங்க. இந்த மாதிரி 3 பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு தேய்ங்க. ஒரே பக்கமாக தேய்க்காதீங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எந்த பக்கமும் பார்த்திங்கன்னா கட்டியாக இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக மெலிசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக நல்லா தேய்ச்சி எடுத்த பின்னாடி ஒரு பிஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேங்க. அப்படி இல்லைனா இதை கட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கட்டர் மாதிரி கடையில் கிடைக்கிது, அது வாங்கிக்கோங்க. இது எதுவுமே இல்லைனா நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாங்க. கத்தி வச்சு கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை. இது இருந்தது அப்படின்னா இன்னும் ஈஸியாக வேலை முடியும். ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட பின்னாடி மறுபக்கம் பார்த்திங்கன்னா நல்லா டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணோம்னா நமக்கு அந்த டைமண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதை விட சின்ன சைஸில் வேணும்னா சின்ன சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் இருந்துச்சுன்னா நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதை எடுத்து சேர்த்துக்கலாங்க.
நான் மைதா மாவில் யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரீயூஸ் வந்து பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சுக்கிறேன். நான் அந்த இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வச்சு பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் அதை கீழே ஊற்றிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சுக்கோங்க. நம்ம வடை அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ணலாம். மைதா மாவில் செஞ்ச பொருள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கன் செஞ்ச பொருள்லாம் எண்ணெய் எப்போவுமே ரீயூஸ் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு நல்லா ரெடியான பின்னாடி நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நல்ல ஒரு பொன்னிறமாக இந்த மாதிரி வந்த பின்னாடி நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற சிப்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு வெளியே எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்லுது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கலாங்க. இந்த ஃப்ரெஷ் மசாலா தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்ல ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனால் கூட கெட்டும் போகாது. அந்த கிறிஸ்பினஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாகாது. ஸோ ரொம்ப 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 ஈஸியாக பண்ணக்கூடிய சூப்பரான ஸ்நாக்குங்க. நீங்கள் இதை தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.